மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 2026 பலனில் 10ல் சனி பகவான். மிதுன ராசி, உபய ராசி, நெருப்பு நிலம் காற்று ராசி, வைஷ்ணவ ராசி, ஆண் ராசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 வருஷம் ஃபுல்லும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போன வருஷம் அந்த ராசிக்காரங்க பாவங்க நிறைய முயற்சி செஞ்சு கிடைக்குமா கிடைக்காத கை வரைக்கும் மிஸ் ஆனது. 1-2 சக்ஸஸ் தான் பார்த்தீங்க. ஆனால் உழைத்த உழைப்பு 25 வயசு மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால நல்லா படிப்பாங்க. அதே ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக படிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்து குரு. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 2026 பலனில் 10ல் சனி பகவான் வந்துட்டார். இந்த சனி 10ல் வந்தால் என்ன, அப்போ 10 கெட்டு போருமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. சனி ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனால் அவங்கள பிராண்ட் ஆக்குவாங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இந்த 10ஆம் இடத்து சனி என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா அதை பிராண்ட் ஆக்குவார். பிராண்டு. ஸோ அப்போது 10ஆம் இடத்து சனி பிராண்ட் பண்ணுறார். அண்ட் ஆல்சோ உலக புகழ் பெற வைக்கிறார். நான் சாதாரண ஒரு பெருங்காய கம்பெனி வச்சுருந்தேன், இப்போ எங்கள் பெருங்காயம் போடாத வீடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உலக புகழ் பெற வைக்கிறார். இந்த அப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சாதாரண ஒரு இதுதான் சார் வச்சுருக்கேன், எங்களோட கடைலாம் எங்கே சார் ரீச் ஆக போகுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சனி 10 வரும்பொழுது அந்த நினைப்பை அப்படியே மாற்றி போட்டு உங்களை பிராண்ட் ஆக்கிடுவார். உங்களை தேடி கூட்டம் வருவது போல் உங்களை செஞ்சிருவார். அதான் அதில் இருக்க பெரிய விஷயம். 10ஆம் இடத்தை சனி பகவான் தருகின்ற பலன்கள். ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் பிராண்டிங் அண்ட் டுவர்ட்ஸ் சேல்ஸ். 2 கண்ணாக எடுத்து செயல்படணும். இந்த பக்கம் இல்லை எப்படி நம்ம கலைமகள் அலைமகள் 2 பக்கம் வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஒரு 2 பேரும் கையில் வேணும். பிராண்டிங்கும் முக்கியம், சேல்ஸும் முக்கியம். அந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களை பிரமாதமாக பண்ணுவார். ஒரு விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னா, ராசியிலே குரு பகவான் முதல் 6 மாதம் உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ராசியில் குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறாரு. 5னா குழந்தை ஸ்தானத்தை பார்த்துறாரு. உண்மையிலேயே மேடம் இந்த வருடம் குரு உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்க்கறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் மட்டும் கிடையாது, அதிர்ஷ்டம் வரம்னு சொல்லலாம். மிதுன ராசி, உபய ராசி, நெருப்பு நிலம் காற்று ராசி, வைஷ்ணவ ராசி, ஆண் ராசி. ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது தான் இந்த மிதுன ராசி. செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவானுடைய அமைப்பில் உடையது இந்த ராசி. செம்ம அழகாக இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, பண்புள்ள குழந்தைங்கள்னு சொல்லலாம். பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறாரு, சிறு வயசுலேயே நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் கொடுத்துருக்காரு. சிறு வயசுலேயே உங்களுக்கு பூர்வீக சொத்தும் நிழல் புலங்களும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளும் அற்புதமாக கொடுத்துட்டாரு சின்ன வயசில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 வருஷம் ஃபுல்லும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போன வருஷம் அந்த ராசிக்காரங்க பாவங்க நிறைய முயற்சி செஞ்சு கிடைக்குமா கிடைக்காத கை வரைக்கும் மிஸ் ஆனது. 1-2 சக்ஸஸ் தான் பார்த்தீங்க. ஆனால் உழைத்த உழைப்பு பெரியது. 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா வந்தால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்ன கிரகம் தடை செய்தது, என்ன பண்ணுது, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆண் பெண் இருவருக்கும் பார்த்துருவோம். தொழில், வேலை, திருமணம், வருமானம் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லவையாகவே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இடப்பெயர்ச்சியை உச்சம் பெறுவாருங்க. 6 மாதம் உங்கள் ராசியில் இருக்கும்போது எதெல்லாம் ஃபஸ்ட்டு பயன்படுத்திங்கன்னா 5, 7, 9 குரு பலம் பார்க்கிறது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வேகப்படுத்தணும், கூட்டு என்ற விஷயத்தில் வேகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மேரேஜ் பற்றி பேசிடுவோம். இல்லை, மேரேஜ் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ராசிக்கு பக்கத்தில் வருதுன்னு முடிய மாட்டேது. எதிர்பார்த்த வரன் வரலைங்க. நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல, எந்த இதுன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நல்ல வரனாக இருக்குமா, அந்த வரன் எங்களுக்கு அமைஞ்சால் போதும். என்னங்க சம்பளம், கேரக்டர், இதுதான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஆண் பெண் 2 பேரும் பேசிக்காக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அமையறதுக்கு தட்டி போகுது. அப்போ இந்த ராஜ்யத்துக்கு தட்டி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு என்னென்னா சுயம்பர பார்வதி மந்திரம். இந்த டைம் சொல்கிறேன், சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்பில் கூட இருக்குது, அடித்து பாருங்கள். கேட்டுட்டு வர 21 நாள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்தால் நிச்சயமாக திருமணம் இதாயிரும். 10லேருந்து 25 வயசு மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால நல்லா படிப்பாங்க. அதே ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக படிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்து குரு. ஓகே, இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா 9ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்டங்களை தருகிறார். 3ஆம் இடத்து எப்பயுமே இந்த 3ஆம் இடத்து கேதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயங்களை தரக்கூடியது. அதனால் படிக்கக்கூடியவர்களாக, அதே மாதிரி நான் ஒரு லட்சிய கனவோட நான் வந்து இப்போ டாப்பரே ஆகலை, ஒழுங்காக படிக்கவே இல்லை, ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் வாங்கவே மாட்டேங்கிறா சரி என் பொண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய அமைப்பு. இந்த 2ஆம் இடத்து குரு என்ன தனஸ்தானம் மற்றும் கல்வி ஸ்தானம் என்பதால் அதில் டாப்பஸ்ட்டு பொசிஷனை கொடுப்பாங்க. முக்கியமாக நல்ல யோக்கியமான குணங்கள் வரும். நிறையா பேர் ஜோதிட பதிவுகளில் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேரக்டர் இஸ் த திங், அதுதான் மெயின். நம்மளுடைய எண்ணங்கள், குருவே உடம்புல உட்காந்துருக்கும் போது மனசுக்குள்ளே இங்கே உட்காந்து ஒரு சாம்பிராணி போட்டு விட்ட மாதிரி. அப்போ என்ன ஆனால் தீய எண்ணங்கள்லாம் போய் டிவைன் ஆகிடுவாங்க. தீய பழக்கங்கள் இருந்தால் அதில் எதிர்த்து பேசுகிறாங்க சார், என் குழந்தை அடங்கவே மாட்டேங்குது, பதிலுக்கு பதில் பேசுது சார், எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலில் சோஷியல் மீடியாலே உட்காந்துருக்கு, நான் ஒன்று பேசுனா அது ஒன்று பேசு, அந்த குணமெல்லாம் அடம் பிடிக்கிறதுலாம் மாறிடும். ஆக்டிசம் மாதிரியான ப்ராப்ளம். சில பேர் வந்து இந்த பேச்சு குறைபாடு, புதனுடைய வீடு அது, ஆக்டிசம் மாதிரியான பிரச்சனைகள், பேச்சு குறைபாடு, சிந்தனை குறைபாடு, வளர்ச்சி குறைபாடு இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் தாய் மேலே நீங்கள் பாசக்காரு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் தாய் வீடு, கடக ராசி. பாசக்காரு இருந்த இடத்துலருந்தே, உட்கார்ந்த இடத்துலருந்தே பெரிய வேலையிலேயே நல்ல வேலையில் சம்பாதிக்கணும்னு ஆசைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட், மிதுன ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் பாவம். கல்யாணம் பண்ணால் கணவனும் நீங்களும் கருத்து வேறுபாடில் பிரியக்கூடிய ஜாதகமும் உண்டு பெண்களுக்கு. ஏன்னா இது வந்து சித்தர் ஜாதகம். இந்த கன்னி ராசி சித்தர் ராசி. பெண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரி ராசி. ஆசைகளை துறக்கக்கூடிய ராசி. நாட்டுக்காக வாழணும் இல்லை வீட்டுக்காக வாழணும், உங்களுக்காக வாழ மாட்டீங்க. ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு. நல்ல நண்பர்கள் அமையாது, ஒரு பார்ட்னர் அமையாது, ஒரு நல்ல வழிகாட்டி தான் உங்களுக்கு அமையும். அந்த வழிகாட்டியை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, இல்லை ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ ஏதாவது ஒரு நண்பரை ஒன்று பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு, உங்கள் கஷ்டத்தை ஒருத்தட்ட சொல்லி ஆறுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மகானை பிடிச்சிக்குங்க. உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகும். சார், சொத்து சுகங்கள் வாங்கலாமா, எங்களுக்கு அமையுமா, ஏதாவது நாங்களும் எங்களுக்கு ஒரு கைப்பிடி மண்ணாவது வந்துடுமா, நாங்கள் இதே தான் பல காலம் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கையாக இடம், வீடு, சொத்து சுகங்கள் உண்டு. இந்த சொத்து சுகங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஹைலைட் என்னென்னா, பிளானிங் கரெக்டாக பண்ணால் மிதனம் ஜெயிச்சிட்டே இருக்குங்க. குழப்பமான ராசி, ரெட்டை மனசு, வேணும் வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த. ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற அட்வைஸை 100% பழிக்கும். இவங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் இதாயிரும். அப்போ நீங்கள் ஒரு சில டிசிஷன் எடுக்கும்போதே இன்னொருத்தருக்கு சொல்கிற மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இந்த குழப்பத்துக்கு தீர்வே இருக்காது. இப்போ வீடு சம்மந்தப்பட்டது வாங்கறதுக்கு போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இல்லை வீடு மாற்றலாம், இடம் மாற்றலாம். ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, சொந்த வீட்டை வாடகை விட்டு வாடகைக்கு போனால் ஒரு சிலர். இன்னொரு சூட்சமாக, சொந்த வீடு இருந்தாலும் குழந்தைங்க விஷயமாக, படிப்பு விஷயமாக, கணவனோட தொழில் இல்லை மனைவியோட தொழில், பிஸ்னஸ், இதில் அதுக்காக ஒரு வீடு மாறுறாங்க. அந்த ஒரு பொண்ணு கூட மாற்றினாங்க வீடு, ஒரு கிராமத்து பக்கத்தில் அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஆனால் சிட்டியில் இருந்தால் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும் சொல்லி அந்த வீட்டை ஜஸ்ட்டு பூட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து எடுத்துங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாறுங்க.
25லேருந்து 45 வருடங்கள் அந்த வயது இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களோட பிரதான நோக்கமே பணமாக தான் இருக்கும். அவங்களோட நோக்கமே பணம் தான். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு நான் எப்படியாவது எங்கள் அம்மா கனவை இது பண்ணுறதுக்காக ஒரு வீடு கட்டணும் சார், எங்கள் அப்பா ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு ஒரு டிரைவிங் போகணும் சார் போன்றவை தான் பிரதான நோக்கமாக இருக்கும். அப்போ 2ஆம் இடத்து தனஸ்தானத்து உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் 9ல் ராகு இதெல்லாம் சேர்த்து உங்களுடைய கனவுகள் நிறைவேறும்படியான இதில் 2ல் குரு வந்தால் 5ஆம் பார்வையாக முதல்ல 6 பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னா அடிமை பணின்னு அர்த்தம். 6ஆம் இடம் இன்னொருத்தண்ட வேலைக்கு போகிறது தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வேலை கிடச்சிரும். சார் எனக்கு வாழ்க்கையில் கூகுள் கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை. எங்களுக்கு என்ன கம்பெனியில்? அப்போ கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக நடத்திடுவார். பார்க்கறது குரு, அதுவும் உச்சம் பெற்ற குரு. இவர் சாதாரணமாக உச்சம் பெற்றாலே பெரிய பலன். இவர் வீரபாண்டிய உச்சம் பெற்றார். 2ஆம் இடத்துல அவர் கடகத்தில் உச்சம். அப்போ அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது பணம் கொட்டும். அது 6 பார்க்கும்போது வியாதி தீரும். 27 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். அந்த பூர்வீக சொத்தும் பணத்தோடைய தன்மையும் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஆனால் 35 வயசுக்கு மேலே இமாலய சாதனை அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் 2026க்கு முன்ன வரைக்கும் கர்ம சனியில் இருந்து கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த உங்களுக்கு பல நஷ்டமும் கஷ்டமும் அவமானம்தான் உண்டு. உங்கள் வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டு போடக்கூடிய அளவுக்கு சூனிய மந்திர தந்திரங்கள் பண்ணி உங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்கு உண்டானக்கூடிய நேரம் கூட நடக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இறை அன்பை பிடிங்க, ஆன்மீகத்தை பிடிங்க. உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கறனால உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருக்கும். உங்கள் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தோடைய வழிபாடை பண்ணுங்க. இல்லைனா எம்பெருமான் வடபழனி முருகன் கோவில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா வடபழனி முருகன் கோவில் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பிரம்மன் எழுதின தலையெழுத்து மாறி போகும். விதியை மதியால் வெல்லலாம். தாயோடைய அரவணைப்பில் சேர்ந்து வாழுங்க, சூப்பராக இருப்பீங்க. ஆனால் உங்கள் ராசிக்கும் உங்கள் தகப்பனுக்கும் ஆகாது. அது விதி, அப்படி தான் போகும். இருந்திருந்தாலும் உங்கள் கவனக்குறைவில்லாமல் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானுடைய மந்திரங்களை படித்தாலோ அவருடைய நாமத்தை போற்றுனாலோ உங்கள் தலையெழுத்தானது மாறுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. இருந்திருந்தா கூட மிதுன ராசிக்காரங்க 27 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். இந்த 27க்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா காதல்னு ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் நீங்கள் முடிக்கக்கூடிய கல்யாணம் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணும். மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்று பிரதிபலிக்குது தெளிவாகுதுன்னா நீங்கள் கெட்டுற பெண்ணு கல்யாணத்தை வச்சு தான் எல்லாமே. உங்களுக்கு வரக்கூடிய கணவனுக்கு ஒரு ஆண் ராசியாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மனைவியும், பெண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவரை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையோடைய முன்னோர் சொத்தோ உங்கள் வாழ்க்கையில் யோகங்களோ எல்லாமே உண்டு. உங்கள் விதியே மாறும். அதனால் முறையான அமைப்பில் தான் குடும்பத்தோட ஒபீனியனில் நீங்கள் நடத்தி கல்யாணம் பண்ணுறது யோகம். சரி, உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இறந்தவங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்டு திருத்தம் பண்ணுறது வருது. உங்களுக்கு ஒரு யோகம்னா உங்கள் பேரில் செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனமோ பைக்கோ வீடோ இடமோ அமையும். அதாவது ஆல்ரெடி பயன்படுத்திய பொருள் ஒன்றை அமைக்க வாய்ப்புண்டு. சார் பிஸ்னஸில் தாங்க சார் இந்த ராசிக்கு நான் இப்போ கோல்டன் டைமாக இருக்குது, பிஸ்னஸை வலுப்படுத்துங்கள். பிஸ்னஸில் நீங்கள் என்ன நினச்சாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் போடக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ பேரும் புகழும் எடுக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் இருக்கிற அந்த கேது பகவான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார். இருந்தாலும் கேதுக்குண்டான பரிகாரம் இல்லை விநாயகர்களே பார்த்திங்கன்னா சுயம்பு விநாயகர், சக்தி விநாயகர், இந்த மாதிரி விநாயகர்லாம் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது அடுத்த படிநிலைக்கு நோக்கி பயணிச்சுட்டே போவீங்க. லாபம் நிச்சயமாக இருக்குது. இந்த ராசிக்கு நான் இப்போ முருகரில் பூம்பாறை முருகர், கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகர் கோயிலுக்கு சென்று வந்தால் இந்த ராசிக்கு மிகுந்த யோகமாக இருக்கிறது.
அது குழந்தை வேலைப்பற கும்பிடணும், சூட்சமாக தான். குழந்தை வேலைப்பற இங்கேயும் இருக்குது, தேனி மாவட்டம் பக்கம் இருக்குது. ஆக குழந்தை வேலைப்பறை தரிசனம் செய்தால் உங்களுக்கு சகலமும் வெற்றி இந்த வருடம். மிதுனராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.